நம்ம சார் வந்துட்டு எந்த ஒரு எம்ப்ளாயுமே வேலையை விட்டு அனுப்ப மாட்டாரு. ஏன் அப்படின்னா நம்ம ஒரு ஸ்டாஃப் வந்துட்டு ரெக்ரூட் பண்ணி உள்ள இருக்கிறப்ப ஏதாச்சும் ஒரு சின்ன ப்ராப்ளம் பண்றாங்க இல்ல ஏதாச்சும் ஒரு லேசியா இருக்காங்க அப்படின்னா நீங்க நாளைக்கு வெளியே போன்னு சொன்னோன்னா அவன் ஒரு மாசம் அந்த சம்பளத்தை வச்சு அவன் ஃபேமிலி ரன் பண்ணணும். இதை நம்பி இருக்கான். அப்ப வெளியே போன்னு சொன்னா அடுத்த செகண்ட் அவன் ஃபேமிலி என்ன ஆகும்? இந்த ஒரு மாசத்துக்கு உண்டான A to Z எல்லாமே அவங்க என்ன பண்ணுவாங்க? அவனுக்குன்னு ஒரு டைம் கொடுங்க. அவங்க வந்துட்டு எப்படிலாம் ஒர்க் பண்ணுவாங்க, அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு டேலண்ட் இருக்கு, இதெல்லாம் வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு மடிக்க சொல்லி கொடுத்து உனக்கு வேலை வாங்க தெரியலையா, அவன் நல்லா தான் பண்றான் அப்படின்னு சொன்னா அவனுக்கு கண்ணீர் வந்துருச்சு. அப்ப அவனுக்கு தக்கன வேலைகளை கொடுத்து பழகுவாரு. ஈவன் எக்ஸிட் ஆயிட்டு வெளில போகணும்னு நினைக்கிற எம்ப்ளாயி கூட ரிட்டர்ன் இங்க தான் வந்து இருக்கணும்னு நினைப்பாங்க. ஒரே ஒரு தடவை பேசினா போதும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இங்க டிரைவரா தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு லாங் டிரைவ் போகும்போது தான் எம்டி சார் பேசுறாரு என்கிட்ட, நீ என்ன படிச்சிருக்க அப்படின்ட்டு. அப்போ நான் சொல்றேன் இந்த மாதிரி நான் பிகாம் ஐடி படிச்சிருக்கேன் அப்படின்ட்டு. நீ படிச்சுட்டு ஏன் இப்படி வண்டி ஓட்டுற, உனக்கு நான் வேற எது ஆஃபர் பண்றேன் அப்படின்ற மாதிரி பேசினாரு. அவர் சொன்ன மாதிரி நானும் ஐடில வந்து ஒர்க் பண்ணேன். இப்போ ஐடி அட்மினா ப்ரொமோட் ஆயிருக்கேன். இது வரைக்கும் பணியாளரை தொழிலாளரை பார்க்க மாட்டாரு, சகோதரரா தான் பார்ப்பாரு. ஒரு சகோதரர் பட்னியா இருந்தா எந்த யாரும் விரும்புவோமா நம்ம, அதே தான் அவற்றை